அங்க நான் இப்ப இன்னொரு பக்கம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த இப்ப சாதிகள் ஒருங்கிணைப்பு வேறு வகையில நடந்ததுனால நம்ம வந்து மத ரீதியா ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓட்டு இப்போ வாங்குற நிலைமை இப்போ உத்தரப்பிரதேசம் மாதிரி இடங்கள் எல்லாம் உருவாயிருக்கு. ஆமா, அப்பயும் இங்க இந்த மாதிரியான ஒரு விசிபிலிட்டி உள்ள ஒரு ஆள் தேவைப்படல. யாருக்கு? உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகார்லயோ ஒரு ஆள் இப்படி தேவைப்படலன்னா தேவை, அதாவது இப்படி தேவைப்படலை, ஆள் தேவைப்படுது. இப்போ மோடின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுறாங்க. அப்போ ஒருவேளை அப்படி உருவாக்க முடியலன்னா அப்படிதாங்க யாரையாவது உருவாக்க வேண்டியது வரும். விசிபிலிட்டி எங்க இருந்து யார், அது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது சினிமாவாக இருக்கு. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு, எல்லாருக்கும் ஓட்டு கிடைக்கும். எவ்வளவு ஓட்டுங்கிறது தான் நீங்க கடைசியாக சொன்னீங்க, 1 2 வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டுங்கிறது கவனிக்கப்பட வேண்டியதாக. நீங்க என்னன்னா இதுல விஜயை விட்டுருங்க, இதுவரைக்கும் வந்து தேர்தலில் போட்டியிட்ட நடிகர்கள் நடிக்கிறோம்னா எம்ஜிஆரை தவிர மற்ற எல்லாருக்கும் வந்து ஓட்டு விழுந்ததே ஒழிய தீர்மானிக்கிற ஓட்டா இல்லை. எம்ஜிஆருக்கு அந்த ஓட்டு விழுந்ததுக்கு என்ன காரணம், அதையும் நீங்களே சொன்னீங்க. ஒரு 20 ஆண்டுகள் அதுக்கு முன்பு கட்சி துவங்குவதற்கு 20 ஆண்டுகள் அரசியல் பார்வையோட அரசியல் பார்வை, அது மட்டும் இல்லை, தீவிர அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பாரு, நேரடியாக மக்களை சந்திச்சிருப்பாரு, ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருப்பாரு, இதெல்லாம் இருக்கு தாண்டி அனுபவம். அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்னொரு பக்கம் ஜெயலலிதா உடைய வெற்றிக்கு என்ன காரணம்னா எம்ஜிஆருடைய அடித்தளத்தை அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நீங்க வந்து அவங்க கூட 83ல் கொள்கை பரப்பு செயலாளராக அவர் கொண்டு வந்துடுறாரு எம்ஜிஆர். அங்கிருந்து ஒரு 8 ஆண்டுகள் அரசியல் அனுபவம், அதுல நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சவங்க அவங்க. அதனால அந்த அனுபவம் 91ல் அவங்க ஜெயிக்கும் போது கூட இடையில ஏகப்பட்ட அனுதாப அலையில தான் ஜெயிக்கிறாங்க. ராஜீவ்காந்தியுடைய கொலை அந்த அனுதாப அலையில தான் அவங்களும் வர்றாங்க. இல்லைன்னா நிலைமை வேற மாதிரி இருக்கலாம். ஆனா வந்திருப்பாங்க. ஆனா சீட்டு எண்ணிக்கை கம்மியா இருந்திருக்கும். இல்ல 91ல் வரலைன்னா அடுத்த தேர்தலில் வந்திருக்கலாம். ஆனா அப்படி ஒரு நிலைமை அவங்க உருவானதுக்கு காரணம் வந்து எம்ஜிஆர் இரட்டை இலை. இன்னைக்கு இரட்டை இலையை வச்சுட்டு தான் எடப்பாடியால சமாளிக்க முடியும்னு பார்க்குறோம் நம்ம. அந்த விசிபிலிட்டி, நீங்கள் விஜயகாந்த் நீங்கள் சொன்ன மாதிரி தான் 3வது இடத்துக்கு வர முடிஞ்சது. டி ராஜேந்திர கூட கட்சி வச்சார், 8வது இடம் 9வது இடம் 10வது இடம். சிவாஜி கணேசன் கூட அப்படி 3வது இடத்துக்கு போனார் வச்சிருந்தார். அதான் இதுதான் உள்ள நம்ம வந்து விசிபிலிட்டி. அது தமிழ்நாட்டில் நம்ம வந்து இதை சூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதானே ஒழிய அதை சினிமா மோகம்னு சொல்ல முடியாது. நான் அப்படி பார்க்குறேன். நான் அதை வந்து சினிமா மோகம்னு சொல்லணும் நமக்கு. இல்லை, இப்போ நீங்கள் சென்னையில் வந்து ஒரு எம்பி தேர்தலில் சுயேட்சையாக நடிகை ரேவதி போட்டி போடுறாங்க, 55,000 ஓட்டு விழுந்திருக்க. இல்லை, ரேவதிக்கு விழும். அப்போ சினிமா மோகம்னு சொல்கிறேன். ரேவதி அதே வெறும் ரேவதியாக அந்த 55,000 ஓட்டு விழா. ரேவதி நடிகையாக மட்டும் இல்லாமல் சமூக பார்வையோடு கருத்துக்களை அவங்க வந்து வெளிப்படுத்தினவங்க இருந்தா கூட அவங்கள விட சமூக பார்வை வெளிப்படுத்துறவங்களுக்கு கூட இல்லையே சராசரியா இருந்ததுன்னா நடிகையே இல்லாத பட்சத்தில் 5,000 ஓட்டு தானே விழுது. வசந்தி தேவிக்கு ஓட்டு விழுந்துச்சு. அவங்க கல்வியாளர் தான், அவங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சு. அதான் விழும், அது அப்படிதான் இருக்கும். இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு இவங்களை எனக்கு தெரியும். நீங்கள் தெரிஞ்ச வேட்பாளர் யாருன்னா சினிமா நடிச்சவர் தெரிஞ்ச வேட்பாளராக மாறுறாரு. எனக்கு தெரிஞ்ச வேட்பாளர். ஆமாம், அவருக்கு என்ன தெரியாது. அது தெரிஞ்ச இதுதான் இங்கே உள்ள அட்வான்டேஜ். வெறும் மோகம்னு நீங்கள் மோகம்ங்கிறது கூட எம்ஜிஆர் காலத்தை கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வேறு எதுவுமே கிடையாது, சினிமா தான் நமக்கு பொழுதுபோக்கு. சினிமா தான், சினிமா மோகம்னு சொல்லலாம். இன்றைக்கி அப்படி இல்லை, சினிமாவை தாண்டி நிறைய விஷயங்கள் இல்லை. அதுக்குள்ளே பூராமே சினிமா தானே அதிகமாக வந்து ஆக்கிரமிக்குது. இல்லை, நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ரீல்ஸ் போட்டால் கூட நயன்தாராவை விஜய் போட்டால் த்ரிஷா போட்டால் தானே பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சி நடனம் ஆடுறாங்கல்ல, அது இன்னைக்கு பாப்புலரா ஓடிட்டு இருக்கு. இல்ல, அதுல நடிகர்கள் பெருங்கூட்டம் சேருது இல்லைங்கிற நான் கூட்டம் சேரலாம் அங்க. அதை வந்து நீங்க சமூக வலைத்தளத்துல போடும்போது அது பாட்டு போகுது. அன்னைக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. இல்ல, வாய்ப்பு இருக்கு, அதான் சொல்ல வாய்ப்பு இருக்கே ஒழிய நீங்க சினிமாவுக்கு வந்து ஸ்கேல் இப்படின்னா மற்றதுக்கு இப்படி அவ்வளவுதான். அதான் முன்னாடி அது மட்டும்தான். எம்ஜிஆர் சிவாஜி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நம்மளும் எம்ஜிஆர் சிவாஜி யாருக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும்தான் அன்னைக்கு இருந்த நிலைமை நம்ம வந்து பார்த்தோம்னா. இன்னைக்கு வேறு வகையான அந்த வடிகால்கள் நமக்கு வந்து இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஆனாலும் இங்கேயுமே விசிபிலிட்டி தான். நீங்கள் கோபி சுதாகருக்கு என்ன அட்வான்டேஜ், நாளைக்கு கோபி சுதாகர் நின்னாங்கன்னா, தேர்தல் நின்னாங்கன்னா மற்றவங்க வாங்குறதோட 5000 ஓட்டு கொடுக்கலாம் வாங்குவாங்க. ஜிபி முத்து கூட வாங்குவார். இதுதான் விசிபிலிட்டி. இது வந்து விஜய்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் வந்து 2000க்கு போகலாம், 3000க்கு போகலாம். கோபி சுதாகர் 5000க்காவது வருவாங்க.
இதுதான் அந்த விசிபிலிட்டி. நான் இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். நான் வந்து பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கேன். இப்பதான் நீங்க என்ன இதுல காமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கேன். கல்வி பணியை 34 வருஷம் செஞ்சிருக்கேன். நான் ஒரு தடவை நீயா நானா நிகழ்ச்சிக்கு போனேன். நான் போயிட்டு வந்த பிறகு என்னுடைய அடையாளம் வேணுமா, நீங்களா அந்த நீயா நானால வந்தீங்கல்ல, இவ்வளோ விசிபிலிட்டி. நம்ம எவ்வளவோ பணிகளை செஞ்சுருக்கோம். நம்ம அதெல்லாம் யாரும் பெருசாக எடுத்துக்கல. நீயா நானால வந்ததுனால உங்களுக்கு ஒரு அடையாளம், ஒரே ஒரு நாள், அவ்வளோதான். ஒரு சில நிமிடங்கள் பேசணும். ஆமாம், ஐயோ அது நீங்கள் அது மைக்க பிடிங்கி பேசணுங்க, அவ்வளோ போட்டி இருக்கோங்க. என்ன அப்படி ஒரு நிலைமை இல்லை. இதே நிலைமை எனக்கு ஒன்று ஏற்பட்டது 94 93 நினைக்கிறேன். சென்னை தொலைக்காட்சி நிலையம் தான் அப்போ இருக்குது. சன் டிவியெல்லாம் இங்கே வரல. அந்த நேரத்தில் நடிகர் கமலஹாசன் ஒரு பரிசு எனக்கு எதிரொலி அவார்டுன்னு ஒன்று கொடுத்தாரு. அதுக்கு போய் பரிசு வாங்கி கமலஹாசன்கிட்ட 2 நிமிஷம் தான் பார்த்துட்டு வந்தேன். நான் பஸ் விட்டு இறங்கும்போது பல பேர் நீங்கள் கமலஹாசன்கிட்ட விருது வாங்குறீங்களான்னு. அப்போ 93 92லயே அந்த விசிபிலிட்டிக்கு அவ்வளோ இது இருக்குங்கிறத ஒத்துக்கிறோம். அப்போ தொடர்ந்து திரையில் இருக்கிறவங்களுக்கு, அது கதாநாயக அந்தஸ்தில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து பிரம்மாண்டம். அதுதான் நான் மோகம்ங்கிறேன். இந்த விசிபிலிட்டியை தான் நம்ம இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறோம்னா, அரசியலில் பிரதமர் வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர், இப்படி அரசியல் சட்டத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் ஏன் இந்த பிரதமர் வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர் சொல்கிறோம்னா, மக்களுக்குள்ள அந்த விசிபிலிட்டி வரணும். அதுக்கு இப்போ நீங்கள் மோடி பிரதமர் வேட்பாளர் சொல்லலாம். பிரதமர் வேட்பாளர் சொல்லும் போது முதல்ல 2014 ஒரு பயம் இருந்திருக்கு. இல்லை, ஒரு 6 மாத காலம் என்ன சொன்னாங்கன்னா, டிவியில் பிரதமர், அதாவது மோடியை பற்றிய ஒரு டிபேட்டோ இல்லை செய்தியோ, அது வந்து அவரை பற்றிய மோசமான செய்தியாக இருக்கலாம், விமர்சனமாக இருக்கலாம், நல்ல செய்தியாக இருக்கலாம், ஆனால் மோடியை பற்றி செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து தொலைக்காட்சியில் அதை பார்க்கணும் அப்படின்னு, அதுதான் விசிபிலிட்டி. நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது கலைஞர் வந்து தொடர்ந்து எம்ஜிஆர் இருந்த காலத்தில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். ஒரு 10 ஆண்டு காலம் 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் கிட்ட இருந்து வெற்றி பெற முடியல. ஒரே ஒரு தடவை பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சா கூட இடையில வந்து தன்னை வந்து டெய்லி பத்திரிகை செய்திகளாக வர வச்சுக்கிட்டே இருந்தார். மக்கள் மத்தியில் தன்னுடைய பேசுவர்களாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டார். இல்லைன்னா திமுக கழகம் இவ்வளோ காலம் ஓடி இருக்கவே முடியாது. இங்கே கேரளாவில் பிஜேபியிலேருந்து இது வரைக்கும் எம்பியை ஜெயிச்சதே கிடையாது. ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் நடிகர். அப்போ நம்ம வந்து அதை வந்து அப்படி இல்லை, அது ஒரு பலம் சேர்த்துறது இல்லையா? விசிபிலிட்டி பலம் சேர்த்துறது. அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் தமிழ்நாடுன்னு இல்லை, அமிதாப் பச்சன் உத்தரப்பிரதேசம் ஜெயிச்சிருக்காரு. விசிபிலிட்டி. அப்போது நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த விசிபிலிட்டிக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அளவு இருக்குது, ஒரு வெயிட் இருக்குது, பெரிய வெயிட் இருக்குது. அது அப்போ இந்த பெரிய வெயிட் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அப்போது இங்கே தமிழ்நாட்டில் இதுதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அரசியல் மயமாக்கக்கூடிய இடதுசாரிகளோ இல்லை மற்றவங்களோ ஏன் அதை அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கல? அந்த விசிபிலிட்டியை முழுசாக பயன்படுத்திக்காதனால தானே இந்த விஜயும் இந்த ரஜினியும் இந்த கமலஹாசனும் வர்றாங்க. ஏன் எடுத்துக்கல? இந்த இளைஞர்களை அந்த வகையில் தத்துவார்த்த வகுப்புகளை வந்து மேடையில் பேசுகிறத விட சினிமா மூலமாக பேசியிருக்கலாமே. ஏன் அவங்களே சினிமாவை தயாரிச்சிருக்கலாமே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்களை வாய் கசைச்சு எம்ஜிஆர் பாடினதை விட பட்டுக்கோட்டையவே ஏதோ ஒரு படத்தில் கண்ணதாசன் பாடுற மாதிரி பாட வச்சிருக்கலாமே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா ஜீவா வந்து அவ்வளோ பெரிய முழக்கத்தை ஏற்படுத்தினவர். அப்படிப்பட்ட எழுத்தாளர் அவர் வந்து சினிமாக்குள்ளேயே இருந்து வந்து மக்களை கவர்ந்து அந்த விசிபிலிட்டி கொடுத்துருக்கலாமே. ஏன் அதெல்லாம் பெசகுனாங்க? இந்த அரசியல், இந்த இளைஞர்கள் வந்து ஒரு 10 பேர்த்த அடிக்கக்கூடிய ஒரு ஹீரோவை நம்புறவங்க யதார்த்தத்தை நம்பக்கூடிய சக்தி இல்லாதவங்களா போயிட்டாங்க இல்லையா? அப்போ அந்த யதார்த்தவாத ஒரு விஷயத்தை சினிமா மூலமாக கொடுத்துருந்தா இந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டம் எதுக்கோ போய் முட்டி மோதி அரசியலே தெரியாமல் முட்டி மோத வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அந்த இளைஞர் பட்டாளமெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கணும்ல. ஏன் அங்கே தவறுனாங்க அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வி. செஞ்சுருக்கணுங்கிறத மாட்டு கருத்தை கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தளத்தில், ஆனால் இல்லை இப்போவாது செய்யறதுக்கான முஸ்தீப் எடுக்கிறாங்களா? அதுவும் இல்லையே. இல்லை, இன்னொரு பக்கம் ஒரு மாற்றுத்தளத்தை பற்றி நான் ஒரு சின்னதாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் எப்படிப்பட்ட கோட்பாடு, கொள்கை, ஆட்சி அப்படிங்கிற போது எல்லார் வாயிலும் உச்சரிக்கப்பட்டது காமராஜர் ஆட்சி. இப்போ இல்லை, அந்த வார்த்தையே வரல. இல்லை, வராதுக்கு காரணமும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா ஒரு சின்ன மட்டத்தில் ஒரு சீரியஸான ஒரு தத்துவார்த்த விவாதம்
உருவானது அதுக்கான காரணம். நீங்கள் இன்னைக்கு பல்வேறு அமைப்புகளுடைய நீங்கள் பேனர் பார்த்தீங்கன்னா அதில் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் இந்த 3 பேர் இடம் பெற்றிருக்கக்கூடியது. நீங்கள் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்புன்னு போட்டிருப்பாங்க, ஆனால் இந்த 3 பேருமே இருப்பாங்க. அம்பேத்கர் முன்னிறுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும், இந்த 3 பேரை போட்டிருப்பாங்க. மார்க்சிய அமைப்புகளுமே இந்த 3 பேரையும் போட்டிருக்கோம். இதுதான் அப்போ அந்த பெரியார் இப்படி. அதனால தான் நீங்கள் இப்போ விஜய்க்கே வந்து அந்த கட்டாயம் வருது. என்னதான் அவர் நடிகைகளோட எல்லாம் கலந்து கட்டி விளையாடிட்டு இருந்திருந்தாலும் அரசியல்னு வரும்போது இந்த ஒரு 3 பிம்பங்கள் அவருக்கு தேவைப்படும். அதுதான் இங்க வர்றது. அப்போ இதை முழுமையா பயன்படுத்துறவங்க பயன்படுத்தாம எங்கேயோ கூத்தாடி இருந்தவங்க இதை பயன்படுத்தணும். ஆமா, உண்மைதான். நீங்க அதுதான் மக்கள் மனசுல உண்மையிலேயே வந்து நீங்க உதாரணத்துக்கு 1980 பிஜேபி உருவாகுது. சரி, அதாவது ஜனசங்கமா இருந்து ஜனதா கட்சிக்குள்ள போய் ஐக்கியமாகி இது செட் ஆகாதுன்னு சொல்லி மறுபடியும் வெளில வந்து பாரதிய ஜனதா கட்சின்னு ஒன்று உருவாகுது 1980. அந்த கட்சி உருவான உடனே அவங்க முன்னிறுத்தின பொருளாதார கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால் காந்திய சோசலிசம், சுதேசம். அவங்களுக்கு காந்திக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, சோசலிசத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்கிறது வேற. ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னா, அன்றைய இளைஞர்கள் அன்றைய மக்கள் மத்தியில் சோசலிசத்துக்கு ஒரு இமேஜ் இருந்தது இல்லையா? இப்போ பெரியார் மீதும் மார்க்ஸ் மீதும் அம்பேத்கர் மீதும் இன்னைக்கு ஒரு வெயிட் இன்னைக்கு இருக்கு. அது வேற வழியே கிடையாது. இவங்களுக்கு என்னதான் விசிபிலிட்டி இருந்தாலும் நான் பெரியாரை முன்னிறுத்துறேன், நான் எம்ஜிஆரை முன்னிறுத்துறேன், எனக்கு அண்ணாவை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாதான் இவங்க அரசியல் அங்கீகரிக்கும். அதுதான் இவங்களாம் வேண்டாம், நான் மட்டும்தான், எனக்கு மட்டும் ஓட்டு போடுங்கன்னு சொன்னாருன்னா முடியாது. கிட்டத்தட்ட சீமான் தேங்கி போய் நின்னதுக்கு அதான் காரணம். இல்லை, இது ஒரு ஏமாற்று வேலை தானே எது? ஆமா, இப்போ நான் உங்களுக்கு அதான் உதாரணமே ஏமாற்று வேலை. அப்போ அசலான வேலை எது? அசலான வேலைக்கு மக்கள் ஈர்க்கப்படலைங்கிறதா. ஈர்க்க வைக்கிறதுக்கு ஒரு சினிமா இருக்குது, இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இருக்கு, ஏன் ஈர்க்க வைக்க முடியலன்னு அதான் செஞ்சிருக்கணும்னு சொன்னேன். செய்யலை, அதாவது செய்யலைன்னு மட்டையா சொல்ல முடியாது. ஏன்னா போதுமான அளவு செய்யலைன்னு நம்ம வந்து அதை சொல்லணும், செய்யணும். நீங்க சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு அதான் சொல்றேன் நான், இந்த 3 பேரை பற்றிய 3 தலைவருடைய பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. அதனாலதான் அது விஜயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உள்ளே வரும்போது இவர்களை பற்றி முன்னாடி ஒரு அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம் வருது அப்படிங்கிறது தான். ஆனால் தமிழ்நாட்டிலேயாவது இந்த நிலைமை உருவாயிருச்சு. இன்னும் நீங்கள் வட மாநிலங்களில் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் இந்த 3 பேரையும் போட்டு ஒரு படம் போட முடியுமா? அதுவும் பெரியார் படத்தை நீங்கள் வந்து வைக்க முடியுமா? பெரிய கலவரமே நடந்துச்சு. பெரியார் படம் வச்சது உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிறுவனர் கன்சிராம் பெரியார் திருவிழானே கொண்டாடினார். ஆனால் அதை கொண்டாட விடாமல் தடுத்து நிறுத்தினாங்க. அநேகமாக தமிழ்நாட்டை தாண்டி பெரியாருடைய படம் இடம்பெற்ற ஒரு கட்சி அலுவலகம்னா அது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய லக்னோ அலுவலகம் தான். அங்கே தான் அவருடைய படம். நீங்கள் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சட்டமன்ற தேர்தல்கள் 1920 அப்படின்னு ஒரு புத்தகம் இப்போ நான் படித்தேன், கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். 1920 தேர்தலில் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ராஜாஜி தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தொகுதி, சிங்கநல்லூர், இதெல்லாம் தொகுதிகளெல்லாம் வருது. அதிலெல்லாம் ஜெயித்தவங்க யாருன்னு பார்த்தா மிட்டா மிராசுகள். எம்எல்ஏ யாருன்னே பேர் தெரியாது, ஆனால் மிட்டா மிராசுகள். எப்படி இவங்கெல்லாம் அன்னைக்கு எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா, ஒன்று கந்தாயம் கட்டுறவனுக்கு தான் ஓட்டு, ஆமாம், நில சுவாந்தார்களுக்கு தான் ஓட்டு. இன்னொன்று அந்த பண்ணையில் இருக்கக்கூடியவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி ரீதியாக தான் ஓட்டு போட்டுருந்தாங்க. நம்ம ஜாதி, நம்ம முதலாளி அப்படிங்கிற லெவலில் தான் அவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. தொடர்ந்து சுதந்திரம் வாங்குற காலத்து வரைக்குமே 1900 ஜனநாயக நாடு, அதாவது ஜனாதிபதி இது கொண்டு வர குடியரசாகிற வரைக்குமே இதுதான் நடந்திருக்கு. அப்படின்னா 1920 ஆரம்பித்த 50 வரைக்குமே தொடர்ந்து ஜாதிகள் தான் இங்கே தமிழ்நாட்டில் கூட, தமிழ்நாடு இல்லை, சென்னை மாகாணத்தில் ஆட்சி செஞ்சுருக்கு. அப்போது ஏறத்தாழ நீங்கள் சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க, இன்னைக்கு அங்கே ஜாதி தான் தீர்மானிக்குது. ஆமாம், சமயம் தீர்மானிக்கு, இப்போ மதத்துக்குள்ளே பூந்துட்டாங்க இப்படிங்கிறதெல்லாம் வரும்போது தமிழ்நாட்டில் 60 வருஷத்துக்கு முன்னாடியே சினிமா இதை உடைச்சிருச்சுன்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு தொகுதியில் பிரச்சாரம் பண்ண வர்றாரு, தொண்டாமுத்தூர் தொகுதி. அங்கே வந்து மருதாசலன் ஒருத்தர் நிற்கிறாரு.
அவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் போய் எம்ஜிஆர் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. எப்போ எங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு கேட்குறாரு அவர் எம்ஜிஆர். இவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் எல்லா பக்கம் ரெண்டு இடம் மட்டும் பாயிண்ட் சொல்கிறீங்க, இங்கே 2 பாயிண்டில் வச்சா நான் ஜெயிக்க மாட்டேன், அதனால் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 பாயிண்ட்லையாவது நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் தாங்க ஐயா நான் ஜெயிப்பேன்னு சொல்கிறாரு எம்ஜிஆர் கிட்ட. அதுக்கு எம்ஜிஆர் சொல்கிறாரு, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. வேற ஒன்றும் இல்லை, இங்கே எல்லாமே கவுண்டரு ஜாதி தான் அதிகமாக இருக்கிறவங்க, நான் பிள்ளைமாரு, அதனால என்னை தோக்கடிச்சிருவாங்க, என்னை எதிர்த்து போட்டிடுறவர் இப்படிப்பட்டவர்னு. எம்ஜிஆர் கோபம் வந்துருச்சா, நான் மலையாளி, நான் போய் கேரளாவில் போட்டி போட்டுமான்னு கேட்டாரா. கேட்டுட்டு அப்புறம் கோபமாக வெளியே அனுப்பிச்சிட்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கூப்பிடுறாரு. சரி உன்னோட விருப்பப்படியே செய்கிறேன், எந்தெந்த பாயிண்ட்டுக்கு நான் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு நீ எழுதிடு, ஆனால் நான் திரும்பி போனேன்னா போகிற வழியிலேயே போயிட்டுருக்கணும், திரும்பி ஒரு இடத்துக்கு அதே வழியில் வரக்கூடாது, அப்படி ஒரு பாயிண்ட் போட்டு கொடுன்னா 32 இடங்களில் ஒரு பாயிண்ட் போட்டு கொடுத்துருக்காரு. 32 இடங்களில் பிரச்சாரத்துக்கு எம்ஜிஆர் போயிருக்காரு. ஒரு இடம் ரிட்டர்ன் வரும்போது போன்னு கீழே வழியிலேயே இறக்கி விட்டு போயிட்டார். அப்போது எம்ஜிஆர் வரும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போ கூட மருதாசலம் மூலமாக அங்கே ஜாதி உணர்வு மேலோங்கி நிற்கிறத நம்ம கவனிச்சிருக்க முடியுது. அதை அடித்து நொறுக்குனதுல எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கு. இல்லைன்னா இங்கே அப்படி போட்டி போட முடியும். அப்படின்னா 1977க்கு முன்னாடி கூட இந்த நிலைமை தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இருந்திருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சொல்ல முடியும். மிச்ச சொச்சம் எப்பயுமே இருக்கும், ஜாதி மிச்ச சொச்சம் சொல்லல நானு. ஆனா நீங்க சொன்ன மிட்டா மிராஸ் இருக்குல்ல, 1984 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. விருதுநகர்ல மிகப்பெரிய கூட்டத்தை ஜெயலலிதா வச்சு KKSSR போடுறாரு. KKSSR முதலாளியும் தான் ஜெயலலிதா கூப்பிடுறாங்க. ஓ, நான் சொல்றது 84 அப்படிதான் கூப்பிடுறாங்க அவங்க. அது மாதிரி சாதி ரீதியானது சாதி ரீதியா இருக்கு, அந்த அளவுக்கு இல்ல, தீர்மானிக்கிற அளவுக்கு இல்லை. இங்க தீர்மானிக்கிறது சினிமா அப்படிங்கிறது ஒரு வகையில நம்மளுக்கு ஒரு வடிகால கொடுத்துருக்கிறதா கூட சொல்லலாம். உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் நான். இது நான் நேரில் பார்த்த ஒரு அனுபவம். அதாவது உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டணி சேருது, முதல் முறையாக கூட்டணி சேருது. கன்சிராம் பிரச்சாரத்துக்கு போகிறார். ஒரு கிராமத்தில் 8:30 மணி ஆயிடுது. அங்கே ஒரு கூட்டம்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேயே அவருக்கு உணவு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இந்த கைத்து கட்டில் நடுவில் ஒரு பலகை போட்டு ஏறி உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க. இவர் ஏறி உட்காந்துக்கிட்டாரு. அந்த சப்பாத்தி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும்போது ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு கேட்குறாரு கூட்டத்தை பார்த்து. உடனே கூட்டத்தில் ஒருத்தர் எழுந்திரிச்சு கேட்குறாரு, நம்ம எதுக்கு யாதவ் கூட போய் கூட்டணி சேரணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே இவர் சாப்பிட்டுக்கிட்டு என்ன கேட்குறாரு, திருப்பி என்ன கேட்குறாருன்னா, போன தடவை நீங்களாம் போய் ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் இல்லை போடலை. ஏன் போடலை? நம்ம ஓட்டில் அவனே போட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ அதுக்கு இவர் சொல்கிறாரு, இந்த தடவை அவன் உன்னை கூட்டு போவான், அடுத்த தடவை நீயே தனியாக போய் போட்டு. நீங்கள் ஒரு நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல கூட்டணி, குறைந்தபட்ச பொது செயல் திட்டம், என்னென்னமோ சொல்கிறோம்ல நம்ம, அவருடைய உத்தி அது. அதில் தான் அவர் ஜெயிச்சது. அங்கே அந்த உத்தி அங்கே ஜெயிச்சதை பார்த்தோம். நீங்கள் சொன்னீங்கல்ல, அதையாவது சினிமா உடைச்சிது, அதை உடைச்சிச்சு. இங்கே சாதி ரீதியான அந்த ஒரு கட்டமைப்பை கன்சிராமுடைய உத்தி இப்படி உடைக்குது. அங்கே ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொன்று இல்லை. இப்போ நீங்கள் சமீப காலமாக எடப்பாடி வருகை, அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட இந்த ஜாதிய கட்டமைப்பு இன்னும் அது இலைமறைவு காய்மறைவாக இருந்ததாக நம்ம சொல்லலாம். எடப்பாடி வந்த பிறகு அது பகிரங்கப்படுது. இப்போ அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடர் அங்கம் வகித்த ஒரு தலைவராக இருந்த கட்சி. அது ஜெயலலிதா ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க பிராமண இதாக இருந்தால் கூட அவங்க ஒரு சிறுபான்மை சாதி சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனால் தெற்க எடுத்திங்கன்னா முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம், சசிகலா, தினகரன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த கவுண்டர் சமூகம். இப்போ இவங்களுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாடார் சமூகம். இப்படி அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு வகையில் இப்படியெல்லாம் பிரிஞ்சு உடஞ்சி பார்க்கும்போது, இப்போ அதிமுக இங்கே பெரும்பான்மையான சீட்டு வாங்கிறதுக்கும், தென் மாவட்டத்தில் அது பெரிய அளவில் வெற்றி பெறாமல் போகிறதுக்கும், அங்கே அதிமுக முக்குளத்தோர் அணியாகவும், இங்கே அதிமுக கவுண்டர் அணியாகவும், இங்கே பெரும்பான்மையாக அந்த முக்குளத்தோர் இல்லாதனால வெற்றி பெறதாகவும், அங்கே கவுண்டர் இல்லாதனால இந்த அதிமுக தோல்வி பெறதாகவும் நம்ம ஒரு அளவுக்கு கணிக்க முடியுது. அப்போ திரும்ப அந்த பழைய பண்ணையார்த்தனத்துக்குள்ளே இந்த அரசியல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட இதில் மேலிடுது. ஏன்னா அதிமுக மாதிரி சாதிகளை உடைச்ச ஒரு கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு மறைமுக நிலை இன்றைக்கி நேரடியாக வந்துட்டு இருக்கும்போது,
விஜய் மாதிரியானவங்க